திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றிய ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தினர் 15வது நிதிக்குழு மானியத்தின் கீழ் முடிவுற்ற பணிகளுக்கான தொகை இன்னும் வழங்கப்படவில்லை என கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 16 கிராம ஊராட்சிகளில் பணிகளை முடித்த ஒப்பந்ததாரர்கள் நிதி வழங்காததால் புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். மார்ச் 1ஆம் தேதிக்குள் வழங்கப்படவில்லை என்றால் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்யப்படும் என சங்க தலைவர் பாலுசாமி எச்சரித்தார். இதனால் ஒப்பந்ததாரர்கள் போராட்டம் தீவிரமாகவும் வாய்ப்புள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மழவராயனூர் கிராமத்தில் ஒரே பெயருடைய 2 நபர்களுக்கும் 52,000 ரூபாய் பணி ஆணை வழங்கப்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. ஒருவருக்கு மட்டுமே பணம் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் கூற, மற்றவர் கடன் பெற்று வீடு பழுது நீக்கிய பிறகு பணம் கோரினார். ஆனால் அதிகாரிகள் ஏற்கனவே வழங்கியதாக மறுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர் மற்றும் தனது மனைவியுடன் ஊராட்சி அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு கோரினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் பேருந்து நிலையத்தில் குறித்த இடத்தை மீறி தனியார் பேருந்துகள் பயணிகளை ஏற்றி செல்வது குறித்து அரசு மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தனியார் பேருந்துகளின் செயலால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு இழப்பீடு ஏற்படுவதாக கூறப்படும் நிலையில் தனியார் பேருந்துகள் நுழைவு வாயிலில் நிறுத்தப்படுவதை எதிர்த்து அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் பேரூராட்சியில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 1வது வார்டில் உள்ள ஏரி அருகே அன்றாடம் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்பட்டு பின்னர் தீ வைத்து எரிக்கப்படுகின்றன. இதனால் கடுமையான புகை மூட்டம் உருவாகி பொதுமக்கள் சுவாசிக்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் குப்பைகளை வேறு இடத்தில் கொட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கடந்த ஜனவரி மழையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தார்பாய் வழங்காததால் நெல்மணிகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுகா அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளாததை கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் வருசநாட்டில் விவசாயிகள் இருவரும் மர்மமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. விவசாயிகள் கருப்பையா மற்றும் மணி ஆகிய இருவரும் மர்மமான முறையில் வெட்டி கொல்லப்பட்டதாக கூறப்படும் நிலையில் போலீசார் கரடி தாக்கி இறந்ததாக கூறியது அவர்களது உறவினர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் போலீசார் குற்றவாளிகளை காப்பாற்ற பணம் பெற்றதாகவும் புகார் எழுந்தது. கொலையானவர்களின் உறவினர்கள் நீதிக்காக காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து நடவடிக்கை எடுக்க கோரினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் வடக்கு தோலப்பன் பண்ணை கிராம மக்கள் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறைக்கப்பட்டதை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். மைனாரிட்டி மத்திய பாஜக அரசு நிதி வழங்காததால் மக்கள் விரோத திமுக அரசு வேலை வாய்ப்புகளை குறைத்துள்ள நிலையில் அனைவருக்கும் வேலை, நிலுவையில் உள்ள ஊதியம் உள்ளிட்டவை குறித்து மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதற்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டதால் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இதில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம், இந்திய தொழிற்சங்க மையம் உள்ளிட்டவற்றை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நூலகத்தில் மதுபோதையில் வந்த நபர் தகராறு செய்ததால் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் படிக்க முடியாமல் அவதியடைந்துள்ளனர். நூலகத்தில் மதுபோதையில் வந்தவர்கள் அடிக்கடி அருவருப்பான பேச்சில் ஈடுபடுவதாக வாசகர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஒரு அரசு அலுவலர் ஜாக்டோஜியோ உள்ளது, நான் பார்த்துக் கொள்வேன் என்று ஆபாசமாக பேசுவதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் வாசகர்களின் எண்ணிக்கை குறைந்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உடனடி நடவடிக்கை எடுத்து நூலகத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என வாசகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.